அன்யோங்கடாலாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபார் ஹேவிங்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜானு. ஸோ இன்றைக்கி நம்ம டேக் குக்கோட ரீபார்ன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்கடா. அப்புறம் ரீபார்ன் எஃப்எஃப் பற்றி வரேன், ஓகேவா? நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு யாருக்கும் ரீபார்ன் பிடிக்கலன்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்துட்டு ரீபார்ன் எஃப்எஃப் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்ட்டு. ஐம் ஸோ ஹாப்பிடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு மனசை விட்டுட்டேன் இந்த மாதிரி ஏன் யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்ட்டு. பட் இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோன்னு வந்து நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக நான் அந்த பார்ட் 3 கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் பிஸியாக தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னென்னு தெரியல, ஒரு 20 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுல ஒன்றும் அவ்வளோ பிஸி இல்லைல்ல. அதனால் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணி எப்படியாச்சும் இந்த எஃப்எஃப் நான் முடிச்சிடறேன்டா, ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. எஃப்எஃப்லாம் நிறைய எஃப்எஃப்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த சீரீஸ்லாம் நான் எப்படியாச்சும் போடணும், நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்காகவே நான் எப்படியாச்சும் சீக்கிரமாக போட்டு முடிச்சிடணும்டா ரீபார்ன் எஃப்எஃப், ஓகேவா? ஏன்னா இது 5 மந்த்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண எஃப்எஃப். எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி அதோடய எஃபெக்ட் குறையுது. அதனால் அது குறையிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்சார நான் வந்து சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். சரிங்கடா, நான் ரொம்ப வளன்னு பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்ல. சரி, ஓகே, சாரி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம், ஓகேவா? லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பாருங்கடா, அதோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் பார்ட் அதை ஸ்டாப் பண்ணியிருப்பேனா, ஜேகே போய்ட்டு இவங்க மீட் பண்ணியிருப்பார். இல்லை தயவங்க ஒரு தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசுனதில் ஜேகேயோட ஹாப்பி ஹார்மோன்லாம் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ தூரத்துலேருந்து தயவங்கெல்லாம் சென்ஸ் பண்ணி அவரோட ஐஸ் அப்படியே ரெட் ஆகுது. ஜேகே எதுக்கு ஹாப்பியாக இருக்கார், அதுவும் இல்லாமல் எதுக்கு இவங்க கூட ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்லிட்டு தயவங்களோட ஐஸில் அப்படியே ரெட் ஆகி கோமாக இருந்திருப்பார். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலான்டா. இப்போ தயவுக்கு சமக்கம் வருது. அப்படியே ஐஸில் அப்படியே ரெட் ஆகி அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணது உடம்பெல்லாம். ஸோ அவர் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டில் அவருக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட், ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு நம்பர் லாக் மாதிரி போட்டுடுறாரு உள்ளே போயிட்டு. ஸோ அந்த பேஸ்மெண்ட் வந்து இதுக்காகவே கட்டியிருப்பார். லைக் எப்போல்லாம் அவருக்கு கோவம் வருதோ அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போயிடுவார். பேஸ்மெண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தயவங்களோட நிஜம் உருவமே வருது. பாதி வேம்பயர், பாதி வேர்வுல்ஃப். ஸோ தயவங்க வந்துட்டு ஒரு ஹைப்ரிடாக மாறுறாரு. செம்மக்கும் வருது. அந்த கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கோவம். ஸோ அந்த ரூமே அலங்கோலமாக பண்ணிடுறாரு. சரிங்கடா, இப்போ இன்னொரு சைடு வந்தா ஸோ ஜேகே இவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பார். அங்கே ஜேகே வீட்டில் அம்மா ப்ளீஸ்மா பேசுமா என்கிட்ட, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்ருக்கேன், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி இருக்கேன் மேலே கோவமா? இப்போ என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் இஷ்டத்துக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை போயிட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லை எனக்கு பார்க்க சொன்னேன், போய் அவர்கிட்ட பார்த்து பேசுன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு நோன்னு சொல்லியிருக்கியாமே? அம்மா அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலம்மா. டேய் ரொம்ப நடிக்காத. இப்போ தான் யூங்கியோட அப்பா அம்மா ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாடா, அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி உங்கள் பையனும் அவ்வளோ பெரிய அழகெல்லாம் கிடையாது, எங்கள் பையனுக்கு வேறு ஒமேகாவை நாங்கள் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க தெரியுமா? அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க என்கிட்ட நல்லா தான் பேசினார், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே. டேய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக அமிச்சேன், போய் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறானா? எனக்கு என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. நீ போயிட்டு இவங்க ஒரு பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற. அம்மா என்னம்மா சொல்கிற? அம்மா நோம்மா, ஏம்மா இப்படி இருக்கேன்? பின்ன என்னடா அவங்க ஃபோன் பண்ணி அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க? எனக்கு தெரியாது, நீ இவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கிற, நீயும் இவங்கையும் போய் பேசுங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட. எனக்கு தெரியாதுடா, சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெற்று கொடுக்கணும், புரியுதா? அந்த அம்மா நான் கண்ணால் பார்க்கணும், என் பிள்ளை அவன் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்குது, புரியுதாடா? அப்படின்ட்டு ஜேக்கோட அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜேக்கு எப்படி முழிச்சிட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ, யார் பேசுகிறது? ஜேகே, நான் தான் யூங்கி. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்னது, உங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி அந்த பேச்சு பேசுகிறாங்களாமே, என்னாச்சு, என்னன்னு போய் சொன்னீங்க? அது சாரி ஜேகே, அது பேச தான் கால் பண்ணேன். அது என்னன்னு தெரில, அப்பா அம்மா கொஞ்சம் கோவம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் நடந்த எல்லா விஷயத்தையும் என் அப்பா அம்மா கிட்டே சொல்லிவிடுவேன். ஸோ எனக்கு மீட் பண்ண தான் போய் சொன்னேன், அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. இது பாருங்கள் யூங்கி, உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஸாக வேண்டான்னா ஓகே ஃபைன், அதுக்குன்னு போயிட்டு உங்கள் வீட்டில் இதுமாதிரி வத்தி வைக்காதீங்க, புரியுதா? ஐயோ சாரி ஜேகே, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? எனக்கு தெரியாது நீங்கள் இவ்வளோ கோவமாக இருப்பீங்கன்னு. கோவப்படாதீங்க. பின்ன என்னங்க?
உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம்னா முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக விட்டுட்டு பின்னாடி போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட இப்படி நடந்து சொன்னால் அவங்க என்னென்ன எடுத்துப்பாங்க? வேணாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆக வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். இல்லை ஜேகே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்து பேசலாம். என் அப்பா அம்மா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், அவங்க கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு ஜேகே கிட்ட அப்பாலஜிஸ் கேட்குறாரு. ஆக்சுவலாக இவங்க போயிட்டு நடந்த விஷயம்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு, லைக் இன்னைக்கு போய் மீட் பண்ணதெல்லாம் என்னதுன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல போய் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்கன்ட்டு. இப்போ அதுக்கு தான் ஜேகே வந்துட்டு இவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. இதை பாருங்கள், நீங்கள் ஆல்ஃபா தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்ட்டு உங்கள் அப்பா அம்மா நான் என்னை மொக்கன்றாங்க. என்னோட அழகாக உண்மைக்கான கிடைப்பாங்க, நாங்கள் உங்கள் பையனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இல்லை என்னை பார்த்தா என்ன அப்படி தெரியுதா? ஐயோ ஏங்க, அதுவேளை யார் சொன்னா? உங்களை மாதிரி யாராச்சும் கிடைப்பாங்களா? எங்கள் அப்பா அம்மா பேசுனது கொஞ்சம் ஓவர் தாங்க, அதுக்கு நான் சாரி எடுக்கிறேன். ஆனால் உங்களை மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. சரிங்க யோங்கி, அதை அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள், நான் என் வேலை பார்க்குறேன். ஐயோ என்னங்க எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ப்ளீஸுங்க. சாரி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, பரவாயில்ல, ஃபேமிலிக்குள்ளே தானே, நம்ம சரி பண்ணிடலாம். நான் வந்து பேசுகிறேங்க ஆண்டிக்கிட்ட, நீங்களும் வாங்கலேன், 2 பேரும் சேர்ந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம எடுத்து சொல்லலாம். சரிங்க, நான் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்மளுக்குள்ள ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்க, இது போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ஜேக்கு எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு வந்தா, இப்போ ஜிமின் தயாங்கோட பேஸ்மெண்ட் ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ தயாங்க்கு நிறைய கால் பண்ணியிருப்பார், ஆனால் தயாங்க எடுத்திருக்க மாட்டார். ஃபைனலாக தயாங்க வந்து பேஸ்மெண்ட்டில் தான் இருந்திருப்பான்னு ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் தயாங்க தேடி நேராக பேஸ்மெண்ட்டுக்கே வந்திருப்பார். ஆக்சுவலாக தயாங்க்கு இந்த மாதிரி கோவம் வந்தால் மாறிடுவார்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தயாங்கோட அந்த எஃபெக்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக தயாங்க்கு எப்போல்லாம் இந்த மாதிரி கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடாக மாறிடுவார். ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு தான், லைக் ஒரு 3 to 4 hours தான் அந்த மாதிரி இருப்பார். திரும்பியும் வழக்கம் போல் அப்படி மாறிடுவார் கோவம் போனோடனையும். ஸோ அதனால் ஜிம்மின் வந்துட்டு அப்படியே அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு அந்த என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்காரு. ஃபைனலாக அந்த 3 hours முடியுது. ஸோ ஜிம்மின் அந்த நோட்டீஸ் பண்ணுறாரு, ரூமில் இருக்க சவுண்ட்லாம் போனோன்னு அப்படியே அந்த ரூம்குள்ளே இருக்க அந்த நம்பர் லாக் போடுறாரு. ஆக்சுவலாக ஜிம்மினுக்கு அந்த நம்பர் லாக்கும் தெரியும், 9597 அதான் நம்பர் லாக். அதை போட்டுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ரூமே அப்படியே கலைஞ்சி போய் அலங்கோலமாக இருக்குது. ஸோ வால் ஃபுல்லாக அப்படியே அந்த நைல்ஸோட மார்க்கு அண்ட் அகெயின் பிளட் மார்க்ஸ் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து தயோங் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஆக்சுவலாக எப்போல்லாம் ஜேகே நினைக்கிறாரோ அப்போல்லாம் டக்கு டக்குன்னு அவருக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து லைக் ஜேகே கிடைச்சிருப்பிருக்கு தான் இவர் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கோவமானது. ஸோ ஜிம்மின் அப்படியே தயாங் கிட்டே போகிறாரு. ஸோ தயாங் அப்படியே எனர்ஜியெல்லாம் லூஸ் ஆகி அப்படியே அந்த தரையில் அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ ஜிம்மின் கிட்டே போய் ஹல்ஃபா எஞ்சிக்கோங்க ஹல்ஃபா அப்படின்ட்டு ஓடி போய் அவர் அந்த கை காலெல்லாம் லாக் பண்ணியிருப்பார் தயாங், அவரே லாக் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அல்ஃபா ஏஞ்சிக்கோங்க அல்ஃபா, நீங்கள் ஃபைன் தானே. தயாங்கால் எதுவும் பேச முடியல. சுஜன்மன் அப்படியே தயாங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு மெதுவாக தயாங்கோட ரூம் கூப்பிட்டு வந்து அப்படியே படுக்க வைக்கிறாரு. தயாங் மொத்தமாக டயர்டாகிட்டார். அவரோட மொத்த எனர்ஜியும் அந்த கோவத்திலே காட்டியிருக்கனால அவரால் சரி பேசக்கூட முடியலை. ஸோ அப்படியே டயர்டாகி அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ ஜிம்மின் போயிட்டு இப்போ தயாங்க பார்க்குறாரு. ஸோ தயாங்க இப்போ அப்படியே பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. ஸோ தலையில் அப்படியே கையை வச்சுட்டு டயர்டாக அவருக்கு தலை செம வலியாக இருக்கும். அல்ஃபா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. அது ஜிம்மின், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஆல்ஃபா, நீங்கள் எதுக்கு ஜேகே பின்னாடி போனீங்க? நான் எத்தனை டைம் சொல்கிறது? அவனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியல, இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவனுக்கு பழையசெல்லாம் திரும்பி ஞாபகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் சொன்னனா இல்லையா? நீங்கள் எதுக்கு தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க? சரிடா, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, எனக்கு கோவம் தான் வந்துச்சு, வேறு எதுவும். ப்ளீஸ் ஆல்ஃபா அப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல கோவம் தான் நீங்களாக இருக்க மாட்டீங்கன்ட்டு. திரும்பியும் ஜேகேவை ஹர்ட் பண்ணாதீங்க, உங்களால் தான் அவனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நல்லா தெரியும்ல. இதெல்லாம் சரி பண்ணணுன்னா அவனுக்கு மெமரிஸ் திருப்பி ஞாபகம் வரணும்.
அது வந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். ஜேகேக்கு உங்கள் மேலே லவ் வேறு இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சரிடா, சரி, எனக்கு புரியுது. நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் முடியலையே. அவனை பகலை வச்சுக்கிட்டு என்னால் நார்மலாக எப்படி இருக்க முடியும்? ப்ளஸ் அவனுக்கு வர என்னை பிடிக்கல போல். அவன்கிட்ட நார்மலாக தான் பழகுறான். அவனுக்கு என் மேலே இந்த லவ்வே போயிடுச்சு தெரியுமா? இதோ பாருங்கள் அல்ஃபா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 days நீங்கள் அவனை பார்த்துருப்பீங்களா? அவனுக்கு நீங்கள் இப்போ யாருன்னே தெரியாது. அவங்கக்கிட்ட பழக கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவீங்க. சரிடா ஜிமன், எனக்கு ஹாப்பியாக இரு நீ இப்படி பேசும்போது. ஆனால் எப்போ? நானும் 300 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதோ பாருங்கள் அல்ஃபா, கண்டிப்பாக நீங்களும் ஜேக்கும் ஒன்றா சேருவீங்க. அந்த டே கிட்ட வந்துருச்சு. ஜேகே தான் இந்த சாபத்துலேருந்து உங்களை காப்பாற்ற போகிறான். ஜேகே தான் உங்களை டோட்டலாக மாற்ற போகிறான். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் நல்லா கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் தாயவங்க. ஸோ தாயவங்க எல்லாம் கேட்டுட்டு, சரி ஜிமன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 days அப்படியே பாஸ் ஆகுது. இந்த 2 daysல தாயவங்க வந்துட்டு ஜேகே கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கார். ரொம்ப பேசிக்கல, ஜஸ்ட் அவாய்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒன் ஃபைன் டே இப்போ தாயவங்களோட கம்பெனியில் தான் கொலாபரேஷன் மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு, ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ்லாம் தாயவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மீட்டிங் ரூம்குள்ளே வந்தால் தாயவங்க தான் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மற்ற ஃபாரின் கொலாபரேட்டர்ஸ் அப்புறம் மற்ற சிஇஓஸ்லாம் அப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ தாயவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆப்போசிட்டில் மாடல்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, கூட ஜேகே உட்காந்துருக்காரு. தாயவங்க வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்புறம் அடுத்த ப்ராஜெக்டோட நேம்ஸ் அதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அதில் இருக்க ஒரு சிஇஓ வந்துட்டு, தாயவங்க சார், அடுத்த ப்ராஜெக்டோட நேம் என்ன வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? அதுவா, சரி, எல்லோரும் கேட்குறதுனால இப்போ அந்த சஸ்பென்ஸை சொல்ல போகிறேன். ராயல் எசன்ஸ், இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட நேம் அப்படின்னு தாயவங்க சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு சிஇஓ வந்துட்டு, சார் பரவாயில்லையே, பேர் செம்மையாக வச்சுருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இதில் யார் மாடலை செலக்ட் பண்ண போகிறீங்க? இதுக்கு மாடல் வந்துட்டு இதோ புதுசாக வந்திருக்காங்களே, ஜான் ஜாங்குக் அப்படியே ஜேகே பார்த்து சொல்கிறாரு. சரிங்க சார், ஆனால் நீங்கள் கேப்ஷனில் 2 மாடல் போட்டு வச்சுருக்கீங்க, இன்னொருத்தவங்க யார்? அது வந்துட்டு சஸ்பென்ஸ், உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஷூட் அப்போ சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரெசன்டேஷன் எவ்வளோ தான், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு தேங்க் பட்டாங்க கிளம்பிடுறாரு. நேராக கேபின் தான் போகிறாரு. இப்போ ஜேக்கியும் தேங்க் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ கேபினும் இல்லை. சார் மே கமன்? எஸ் கமன் அப்படின்னு கூப்பிட்டோன்னையும் ஜேகே அப்படியே உள்ளே போய் தாயங்க முன்னாடி நிற்கிறாரு. தாயங்க பாட்டுக்கு அப்படியே லேப்டாப்பில் தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசு, இந்தா உட்காரு, உட்காந்தே பேசு. சார் அப்படி பண்ணாதீங்க சார், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ என் ஃபேஸை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. 2 days நல்லா தெரியுது நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்ட்டு. உங்களுக்கு ஏமா ஏதாவது கோவமா? டே அப்போல்லாம் இல்லைடா, நீ வந்து உட்காரு. இல்லை, நான் உட்கார மாட்டேன், நீங்கள் முதல்ல என் ஃபேஸை பாருங்கள். சரி நீ உட்காரு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உட்காடுறாரு தாயங்க ஆப்போசிட்டில். ஸோ தாயங் ஒரு லேப்டாப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஏஞ்சி போய் ஜேகே பக்கத்தில் உட்காடுறாரு. லைக் ஜேகே இப்போ சேரில் உட்காந்துருக்காரு. தாயங்க அப்படியே நீல் டவுன் போட்டு ஜேகேக்கு முன்னாடி அப்படியே கீழே நீஸால் அப்படியே உட்காந்துருக்காரு. சார் சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் வாங்க சேரில் உட்காருங்க. டே சும்மா இருக்கிறியா? நான் பார்க்க சொன்னல. அச்சோ சார், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஞ்சிக்கோங்க. நான் பார்க்க சொன்னது நான் அதை மீன் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கோங்க. சரி சரி சரி, டென்ஷனாக அதை ஏஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஏஞ்சி ஜேகே பார்த்த மாதிரி அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அது மேலே சாஞ்சு அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்காரு. சொல்லு இப்போ என்ன ஆச்சு? சார், உங்களுக்கு என் மேலே ஏதாச்சும் கோவமா? இல்லை நான் அதை தப்பு பண்ணிட்டேனா? ஃபோட்டோ ஷூட் கேவலமாக பண்ணிட்டேனா? கேவலமாக இருக்கேனா? சொல்லுங்கள். நீங்கள் வேறு மாடல் கூட வச்சுக்கோங்க, ஆனால் என் மேலே கோவத்தை மட்டும் காட்டாதீங்களே. நல்லா தெரியுது உங்களுக்கு பிடிக்காததை நான் ஏதோ பண்ணிட்டேன், அதனால தான் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க. நான் ஹாய் சொன்னால் கூட நீங்கள் திரும்பி பார்த்துட்டு போயிடுறீங்க. நீங்கள் என்கிட்ட சரியாக கூட பேச மாட்டீங்க. ஒன்றுமே நான் எதுவும் பண்ணலையே. சரி சரி, இப்போ இது என்ன ஆச்சு? என்ன ஆச்சு அப்படின்ட்டு தாங்க அப்படியே ஜேகே கிட்டே போகிறாரு. போயிட்டு அப்படியே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, இதோ பாரு சொல்லும்,
எனக்கு உண்மையில கோவம் வராது, புரியுதா? அப்படி வந்தால் கூட அது ஏன் தப்பு தான். நீ எதுவும் தப்பு பண்ணல, நீ கரெக்டாக தான் இருக்க. சார் என்னாச்சு, பிடிக்கலையா? நான் இப்படி தோடுறது பிடிக்கலையா அவனுக்கு? அப்போல்லாம் இல்லை சார், உங்களுக்கு தான் என் மேலே கோவம் இல்லை. டே சாலம் அப்படின்னு யார் சொன்னான்? எனக்கு உண்மையில கோவம் இல்லை, அவனுக்கு தான் என்னை பிடிக்காது போல். வேறத்தில் லவ் பண்ணுறல்ல? இல்லை சார், நான் தான் அன்றைக்கே சொன்னேனே நான் சிங்கிள் தான். அப்படியாடா? அப்போது மனசில் யாரும் இல்லையா? அது சார், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, நல்லா ஃபேஸை பலன்னு வச்சுருக்கால, சும்மா தொட்டு பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. சார் அது சரி சொல்ல, யார் அந்த பர்சன்? அது சார், அவருக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, அதனால தான் நான் இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன். சரி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் அந்த லக்கியான பர்சன். தோ இந்த அழகான ஒமேகாவுக்கு பிடிச்ச அந்த லக்கியான பர்சன் யார் நான் தெரிஞ்சுக்கணும்ல, நீ சொல்லு. ஒரு பாஸா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என் கடமை இல்லை. அது சார், நீங்கள் கை வச்சு இதோ பண்ணுறீங்க. டே, நீ சொல்ல போறியா இல்லை யார் அது? தயாங்க இப்போ அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு ஜேகே ஃபேஸ்லேருந்து அப்படியே நெக் வரைக்கும் அப்படியே ரெப் பண்ணிகிட்ருக்காரு. சொல்லடா சொல்ல, யார் அது? சார் வலிக்குது அப்படின்ட்டு தயாங்கோட நெயில்ஸ் வச்சு அப்படியே அங்கே ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணுறாரு. சொல்ல, யார் அது சொல்லு. சார் வலிக்குது, சொல்ல போறியா அப்படின்ட்டு தயாங்க வந்துட்டு அப்படியே ஜேகே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அதுக்குள்ளே டக்குன்னு ஜிமின் உள்ளே என்டர் ஆகுறாரு. ஆல்ஃபா, உங்களை கொலாபரேட்டர்ஸ் பார்க்கணுன்னு கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ட்டு ஜிமின் வந்து தயாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஓ அப்படியா, இதோ வரேன் அப்படின்னு தயாங்க பாட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு நெக்கு டச் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்த்தா ஜேகேயோட நெக்கில் இப்போ அந்த ஸ்க்ராட்ச் பண்ண இடத்துல 2 பிளட் ட்ராப்ஸ் வந்திருக்கும். ஸோ தயாங்கோட நெயில்ஸ் பட்டு அந்த பிளட் வந்திருக்கும். ஆனால் ஜேகேக்கு அது பெருசாக ஒன்றும் வலிக்கலை, ப்ளஸ் அவர் கண்டுக்க கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தயாங்க அப்படி இருந்தார்ல, அதை நினச்சி தான் அவர் ப்ளஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சிரிச்சுட்டே அவர் பாட்டுக்கு போய் வேலையை பார்க்குறாரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஃபைனலாக தயாங் சொன்ன மாதிரி அந்த ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல ப்ராஜெக்ட் ராயல் எசன்ஸ், அதோட ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு ஃபோட்டோஷூட்க்கு. ஸோ ஜேகே தான் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அட் லாஸ்ட் ஜேகே ரெடி ஆகிட்டு நேராக இப்போ ஃபோட்டோஷூட் எடுப்பாங்களே அங்கே தான் நிற்கிறாரு. ஸோ லைட்ஸ் கேமரா எல்லாம் ஜேகே மேலே தான் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ மற்ற கொலாபரேட்டர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற டேரக்டர்ஸ், அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க செகண்ட் மாடலோட என்ட்ரிக்காக. அப்போ செகண்ட் மாடலும் வராங்க, பார்த்தா அது தயாங். ஸோ தயாங் வந்துட்டு அதே ஹிஸ்டாரிக்கல் தீம் பேஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பார் ஜேகேக்கு மேட்சிங்காக. 2 பேருமே பார்க்க அப்படியே பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ மற்ற கொலாபரேட்டர்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே எல்லாமே தயாங்க ஷாக்காக பார்க்குறாங்க. இதான் தயாங்கு புதுசாக, பிகாஸ் இதுக்கு முன்னாடி தயாங் மாடலிங்க்கு வந்திருக்க மாட்டார். இதுதான் தயாங்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மாடலிங் ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம். ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு அவர் வந்து பேக் ஆஃப் த சீன்ஸ் தான் இருப்பார், லைக் பிஹைண்ட் த சீன்ஸ், லைக் கேமராக்கு பின்னாடி. ஆனால் இப்போது தான் கேமராக்கு முன்னாடி ஒரு மாடலாக வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த சேஞ்ச் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஏன்னா அவரும் அழகாக இருக்கார் அவர் பார்க்க. ஸோ ஜேகேயும் தயாங்க பர்ஃபெக்ட் காம்போ மாதிரி இருக்காங்க. சலம் பார்க்க எப்படி இருக்கேன், ஓகேவா? இல்லை தயாங் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்க போகிறோம், அதாவது நீங்கள் தான் அந்த செகண்ட் மாடலா? ஆமாம், இதை வேறு யார்? ஏன் உனக்கு பிடிக்கல? அச்சா அப்படி இல்லைங்க, நல்லா இருக்கீங்க, எனக்கு நர்வஸாக இருக்குது. சரி சரி, நர்வஸ் ஆகாத, நான் தான் இருக்கேன்ல, தோ கேமராவை பாரு அப்படின்ட்டு தயாங் அப்படியே ஜேகேக்கு பின்னாடி நின்று அப்படியே கப்புள் போசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தயாங் என்னங்க பண்ணுறீங்க? நீ அந்த கேமரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, நான் சொல்லி தரேன் போஸ் எப்படி கொடுக்கணுன்னு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போஸ் கொடுத்துட்ருக்காரு. தயாங் கை அங்கே ஏன் வைக்கணும்? இருடா, இப்போ நான் இவ்வளோ சின்னதாக வச்சுருக்க பாரா, பிடிக்க நல்லா வசதியாக தான் இருக்குது. தயாங் வேணாம், கூசுது, ப்ளீஸ் அங்கே அந்த கையை எடுத்துடுங்களேன். இல்லை இல்லை, நான் இங்கே தான் வைப்பேன், எல்லாம் அப்படியே
என்னோடய கைக்கு ஏற்ற சைஸில் தான் இருக்குது. தயவுங்க டே எலியாத கேமரா பாரு. என்ன டேரக்டர் சார் ஓகேவா போஸு? தயாங் சார் சும்மா பக்காவாக இருக்குது, நீங்கள் நில்லுங்க நான் எடுத்துடுறேன். அப்படியே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் தயாங் ஜேகே போசஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் கேமராமேன் வேறு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. தயாங் சார் போதும் நான் போகிறேன். சரி சரி ஃபோட்டோ ஷூட் தான் முடிஞ்சிச்சு, ரொம்ப நிலையாதடா போட்டுருக்கிட்டு போகிறேன். தயாங் என்ன சொன்னீங்க? இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி நல்லா பண்ணடா, குட் ஜாப். நீங்களும் நல்லா பண்ணீங்க. எப்படி தயாங் சார் திடீர்னுட்டு இப்படி ஒரு என்ட்ரி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, எனக்கு ரொம்ப ஷாக்கு, நர்வஸ் வேறு, உங்கள் கூட வேறு நிற்கணும். நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க, பேசாமல் நீங்கள் ஒரு மாடல் ஆகிடலாம்ல. இல்லைடா அதெல்லாம் செட் ஆகாது, ப்ளஸ் அது லிஸ்ட்டில் கூட இல்லை. ஏதோ நீ இருக்கிறனால தான் சும்மா ட்ரை பண்ணேன், உன் கூட நின்னா எப்படி இருக்கும்னு. பரவாயில்ல நல்லா வந்திருக்கு. சார் சார் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே ப்ளீஸ், இதே மாதிரி பண்ணலாமே. சரிடா நான் பண்ணுறேன், ஆனால் பண்ணால் உன் கூட மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகேக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. சரிங்க சார் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? கிளம்புடா, பார்த்து போயிட்டு வா, இல்லை நான் வந்து ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை நான் போயிட்டு வரேன். போயிடுவேன்ல? சார் நான் போயிடுவேன். இல்லை நான் வந்து சார் நான் போயிடுவேன் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அங்கேருந்து தயவங்க பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ தயவங்க மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே வீட்டில் தான் பார்க்குறோம். ஜேகேவோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி, கையில் அந்த மேகசின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேகசினோட கவர் பிக்கில் ஜேகே அண்ட் தயவங்கோட ஃபோட்டோ ஷூட் தான். இப்போ ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஜேகே அண்ட் தயவங்க தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஜேகே அண்ட் தயவங்கோட அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். ஸோ நிறைய போஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய மேகசின்ஸ்லாம் ஜேகே அண்ட் தயவங்கோட பிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும் அவங்க பிக்ஸ் எல்லாமே. ஸோ ஜேகேவோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நேராக ஜேகே கிட்டே வந்துட்டு, டே இங்கே பாருடா உன்னோட பிக்கு ஃபஸ்ட் பேஜில் வந்திருக்கு. நான் கூட ஏதோ நீ மொக்க கம்பெனியோட தான் கொலாப் பண்ணுறேன்னு பார்த்தா என்னடா ஏதோ வேர்ல்டு ஃபேமஸாக கிம் தயவாங்கா ரொம்ப பெரிய சிஇஓவா, என்னடா இதெல்லாம் அம்மா கிட்டலாம் நீ சொல்லவே இல்லை. அதுவாம்மா இது சும்மா சிம்பிள் தான், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். டே ஜங்குக் என்னடா சொல்கிற? அப்படியா, பார்க்கவே அழகாக இருக்கீங்கடா 2 பேரும். அவர் என்ன ஆல்ஃபாவா? அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ நான் என்னடா கேட்டேன் அப்படி? ஆல்ஃபாவாக தானே கேட்டேன். என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? அவர் ஆல்ஃபாவாக இருந்தால் என்ன இப்போது? இல்லை என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை இருந்தால் ஃப்யூச்சரில் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணால் நீ போடுற குட்டிங்க கூட அவர் மாதிரியே அழகாக இருக்கும்ல. அம்மா போதுமா, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க நீ? ஆல்ரெடி இவங்க கூட இப்படி தான் இப்படி சேர்த்து வச்சு இப்படி பேசிகிட்ருக்க, இப்போ என்ன புதுசா? அட போடா ஜேகே, இவங்கெல்லாம் உனக்கு வேணாம், நீ வேண்டாம் விடு. ஏம்மா என்னாச்சு? பின்ன என்னடா, இந்த மேகசின் அமிச்சதே இவங்களோட அம்மா தான், ரொம்ப பண்ணுறாங்கடா. ஏதோ நீ அந்த கிம் தான் இவங்க லவ் பண்ணுறியா, ரூமர்ஸ் ரொம்ப பரவுதான். அப்படியா சொல்லும்? நீ என்ன அவரை லவ் பண்ணுறியா என்ன? அது ஜஸ்ட்டு ரூமர் தான்மா, நான் யாரும் லவ் பண்ணல. இதை பாருடா, நான் அப்படியே சொன்னேன், அவங்க நம்பவே மாட்டுறாங்க. ஏதோ நீங்கள் 2 பேரும் கப்புள் போஸ்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களா, 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, அப்படி தான் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்களாமே. அப்படியா சொல்லும்? நீ கிம் தான் இவங்க லவ் பண்ணுறியா என்ன? இல்லைம்மா அது ஜஸ்ட்டு ரூமர்ஸ் தான், நீ விடு, நீ எதுவும் யோசிக்காத. இல்லைடா ஜேகே, நான் என்ன யோசிக்க போகிறேன்? அப்படி இருந்தால் கூட சொல்லிவிடு நான் அம்மா கிட்ட, அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன்னு. நீ தயவங்க கூட லவ் பண்ணு, எப்படியாச்சு அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. மா என்னம்மா பேசுகிற நீ? ஆமாண்டா ஜிக்கே, ஒரு அம்மாவா எனக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும்? அவர் பாரு எப்படி இருக்காரு, ஐயோ என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லை, என் புள்ள கூட அவரை நிற்கும் போது அப்படியே அந்த ஜோடி பொருத்தம் செம்மையாக இருக்குல்ல.
மா அவர் கொஞ்சம் பெரிய ஆள்மா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டார், நீ விடு. அப்போது என் பிள்ளைக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அம்மா அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நீ ஏம்மா அப்படி பண்ணுற? டே ஜேகே, நான் உன் அம்மாடா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். லவ் பண்ணுறியா? இல்லை, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல, நீ விடு. அந்த மேகசைனை கொடு, உங்ககிட்ட கொடுத்தா ரொம்ப பண்ணுற நீ, அந்த மேகசைனை கொடு அப்படின்ட்டு ஜேகே அந்த மேகசைனை வாங்கிட்டு நேராக ரூம் போயிடுறாரு. நேராக போயிட்டு அவர் பெட்டில் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அப்படியே சீலிங்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே மைண்ட் ஃபுல்லாக தயாங்கோட தாட்ஸ் தான். டே 1லேருந்து இப்போ வரைக்குமே தயாங் கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் தான் அவருக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சி அப்படியே ப்ளஷ் ஆகுறாரு. ஆமாம், நான் கொஞ்சம் அவரை லவ் பண்ணுறேன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் மனசில் தான் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியலையே. நான் அந்த ரூமர்ஸ்லாம் கேட்கும் போது மனசுக்குள்ளே ஒரு குழுன்னு இருக்குது. ஆமாம் ஆமாம், நான் கிம் தயாங்க தான் லவ் பண்ணுறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணுறேன். எப்படியாச்சு அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது தயோங், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆல்ஃபா தான். பாருங்கள், என் நெக்கில் எவ்வளோ பெரிய கோடு போட்டு வச்சுருக்கீங்க, அதுவும் உங்கள் நெயில்ஸால் எவ்வளோ வலிச்சு தருமா. இதுலேருந்து என்ன புரியுது தயோங், நீங்கள் என்னை மார்க் பண்ணிட்டீங்க. நான் தான் உங்கள் ஒமேகா, நீங்கள் தான் ஆல்ஃபா. போங்க தயோங் அப்படின்ட்டு அவர் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே இன்னொரு சைடு வந்தா இப்போ ஒரு பெரிய பேலஸ் பார்க்குறோம். அந்த பேலஸோட பெட்ரூமில் தயாங் அப்படியே பெட் மேலே உட்காண்ட்ருக்காரு. ரூமே ஃபுல்லாக இருட்டாக டார்க்காக இருக்குது. அங்கங்கே கேண்டில் லைட்ஸ் மட்டும் தான். ஸோ ஜேகே அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாரு. உள்ளே என்டர் ஆன உடனேயும் போய்ட்டு தயாங் பக்கத்தில் அப்படியே உட்காடுறாரு. தயாங் அப்படியே ஜேகே கிட்டே போகிறாரு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இருடா இரு, இதுக்காக தானே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, இடவா. அப்படியே ஜேகேயோட நெக் கிட்ட போயிட்டு எடுங்க, என்ன பண்ணுறீங்க? இரு அப்படின்ட்டு தாங்க போயிட்டு ஜேகேயோட நெக்கில் அப்படியே லிக் பண்ணி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அல்வா வலிக்குது, அல்வா விடுங்க, அல்வா ரொம்ப வலிக்குது விடுங்க. தாங்க எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு நல்லா சக் பண்ணிகிட்ருக்காரு ஜேகேயோட நெக்கு. வலிக்குது விடுங்க. ஸோ தாங்க பாட்டுக்கு விடவே மாட்டுறாரு. ஸோ ஜேகேயோட நெக்கை பிடிச்சி அப்படியே ஜேகே மேலே ஓவர் ஆகிட்டு ஸோ ஜேகேயோட நெக்கை ஃபுல்லாக அப்படியே சக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தாயவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காரு. வலிக்குது, என்ன பண்ணுறீங்க இப்போ, நீங்கள் கடிக்கிறீங்க ஆல்ஃபா. சரிங்கடா, இதோட அந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அது வரைக்கும் டாட்டா பாபா, see you.